ஐந்தாவது நாளுக்கான ஜெபம். பதுவை புனிதரான புனித அந்தோணியாரை சத்திய வேத போதகத்தை பரப்புவதற்கு இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரே, அனைத்து மொழிகளை பேசவும் வியப்புக்குரிய அருங்குறிகளை செய்யவும் வரம் பெற்றவரே, நாங்களும் இறை வார்த்தையை நல்ல மனதோடு கேட்டு பலனளிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் வர்ஷிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அழிந்த உணவை எங்களுக்கு அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை. அச்சிஷ்ட மரியாயே சர்வீஸ்ரே மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மன்னேற்று வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.